Class 6, Chapter 7, Marking fraction lengths on the number line. ஸோ இப்போ ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிருக்கோம். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதில் இந்த 0லேருந்து 1 அப்படின்றது 1 யூனிட் ஆஃப் லென்த்தில் இருக்கு. ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ப்ளூ லைன்? இந்த ப்ளூ லைனுக்கான லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது எங்கே இருக்கு அப்படின்னா கரெக்டாக 0க்கும் 1க்கும் மிடில் இருக்கு. அப்போ 0 and 1 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? நம்ம ஒரு லைனை ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 divided by 2. ஸோ இந்த ப்ளூ லைன் வரைக்கும் இருக்கிறதுக்கான ஃப்ராக்ஷன் 1 divided by 2. ஸோ அது கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0 and 1ன்றது 1, அது 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணதுனால 1/2. இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா 1, 2, 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து 1ன்னு எழுதியிருக்காங்களா, 1/3ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ செகண்ட் பார்ட் எப்படின்னு எழுதணும்? 2 times of 1/3. அப்போ 2/3. அந்த ப்ளூ லைனுக்கான ஆன்சர் 2/3. நெக்ஸ்ட் அதே 1 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ லைனுக்கானது ஃபர்ஸ்ட் 1/5 அங்கே இருக்கு. அடுத்து 2 times of 1/5. ஸோ 2/5, 3/5. அடுத்தது 4 times of 1/5. அதனால 4/5. இப்போ இதையே 8 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க சொல்லியிருக்காங்க. Now a unit is divided into 8 equal parts. Write the appropriate fraction in your note. ஸோ நம்ம 8 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டு வந்து எழுத போறோம். யூனிட் இஸ் டிவைடட். ஸோ 1 யூனிட் லைன், ஒரு லைனை தான் 8ஆ ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இது 0லேருந்து 1. இதை 8 ஈக்குவல் பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட், 5, 6, 7, 8. ஸோ 8 பார்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதும்போது 1 times of 1/8. ஸோ 1/8. இது 2 போர்ஷன்ஸ், அதனால 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8. லாஸ்ட் வரும்போது 8/8, அதனால அது 1. நெக்ஸ்ட், now okay, figure it out. On a number line, draw lines of length 1/10, 3/10, 4/5. இந்த மூணையுமே வந்து நம்ம மார்க் பண்ண போறோம் ஒரு லைன்ல. 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 பார்ட்ஸா அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் லைன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இது 10 பார்ட்ஸா நம்ம இப்போ பிரிச்சிட்டோம். 0, இங்க 1. இப்போ எழுதும் போது எப்படி எழுதணும்? நம்ம ஆக்சுவலா இங்க வந்து அவங்க கேட்ட வேல்யூ மட்டும் எழுதணும். 1/10. 1/10ன்றது இங்கேயே வந்துடும். அடுத்தது 3/10. 3/10னா இது 1, 2, 3 இந்த இடத்துல வரும் 3/10. நெக்ஸ்ட் 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. 4/5 இதுக்குள்ள 4/5 வராது. அப்ப அந்த 5 நான் 10ஆ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ மேலேயும் நான் அதே வேலையை பார்க்கும்போது இட்ஸ் 8/10. 8/10ன்றது இங்க வரும். ஸோ 8/10 வந்து 4/5க்கு ஈக்குவலண்ட். ஸோ 3 வேல்யூவும் மார்க் பண்ணியாச்சு. ரைட் 5 more fractions of your choice. வேற ஏதாவது எழுதுங்கன்னு சொல்றாங்க. இப்போ எல்லா வேல்யூவுமே எழுதிடலாம். 2/10, 4/10, 5/10, 6/10, 7/10, 8/10 and 9/10. Next, how many fractions lie between 0 and 1? இதை வந்து 0 and 1க்கு நடுவில் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம டிவைட் பண்றதை பொறுத்து இருக்கு. 0 to 1 10 times டிவைட் பண்ணா 10 ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் இருக்கும். 5ஆல டிவைட் பண்ணும்போது 5 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து அக்கார்டிங் டு த பார்ட், நம்ம எத்தனையா ஸ்பிளிட் பண்றோமோ அத்தனை டேர்ம்ஸ் அதுல அத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ப்ளூ லைன் அண்ட் பிளாக் லைன்? ப்ளூ லைன் அவங்களே கொடுத்துட்டாங்க 1/2. ஏன்னா அது 0 to 1ல ஹாஃப், அதனால 1/2. அப்ப இது என்னவா இருக்கும்?
இது வரைக்கும் 1 இருந்தா இது வரைக்கும் 1 இருந்தா அடுத்தது இது செகண்ட் 2 into 1/2. அப்ப இங்க வரும்போது 3 into 1/2ன்னு வரும். So 3 portions. So 3 times of 1/2. So 3/2ன்னு எழுதணும். Write the fraction that gives the length of the black lines. 1 வரைக்கும் வந்துருச்சு. 5 நமக்கு 5 divided by 5ல இருந்திருக்கு. மொத்தம் 2. So 1/5 மொத்த length 2. அதை என்ன பண்ணிருக்காங்க? 0ல இருந்து 1 வரைக்கும் ஒரு 5 portions, 1ல இருந்து 2 வரைக்கும் இன்னொரு 5 portions ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இங்க வந்து 1க்கு அப்புறம் எழுதுறது நம்ம எப்படி எழுதணும்? 6/5, 7/5, 8/5, 9/5, இங்க 10/5, அதுதான் ஈக்குவல் டு 2. ஸோ பிளாக் லைன்ஸ்க்காக நம்ம இப்படி எழுதியிருக்கோம்.